ஜியோ யூசர்ஸ் ஜியோ நியூவா பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் பிளான் அப்படிங்கிற பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரோமிங்லையும் சில பிளான்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ ஹோம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு நியூவஸ்டான பிளான் வந்து வந்திருக்கும்னு சொல்ல முடியும். எஸ், 10,000 ரூபா அந்த பிளானோட ஒர்த் வந்து சொல்ல முடியும். ஸோ இங்கே நீங்கள் ஜியோ ஹோம் வந்து அக்வயர் பண்ணும்போது உங்களுக்கு 15 மாதத்துக்கான வேலிடிட்டி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா பர் மந்த்துக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 666 ரூபா ப்ளஸ் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் வந்து கொடுப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயான செட்டப் பாக்ஸ் ப்ளஸ் கூடவே 100 Mbps ஸ்பீட்கான ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது கம்மியானாலும் உங்களால் அன்லிமிட்டட் டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இது கூடவே ரியல் டைம் ஆக்சஸ் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 OTT பிளாட்ஃபார்ம்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணுறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான பிளானாக இருக்கும். இது யார் இருக்கலாம்? ஏர் ஃபைபரோட நியூவஸ்ட் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே இது அவைலபிளாக கிடைக்கும். தென் நீங்க இன்டர்நேஷனல் ரோமிங் பிளான் வந்து ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்களா? இன்டர்நேஷனல் ரோமிங் பிளான் நீங்க போடுறீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸை 4 மடங்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ற நேரத்தில் பெனிஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 589 இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3455 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பிளான்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் UAEல இருந்தாலும் சரி, யூஎஸ்ல இருந்தாலும் சரி, குவைத் அண்ட் பார்த்தீங்கன்னா கனடா, இது போல மல்டிபிளான கண்ட்ரீஸோட இன்டர்நேஷனல் ரோமிங் பிளானோட பெனிஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஸ்லைட் சேஞ்சஸ் தான், பட் இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளானெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்க பிளானுக்கும் அங்கே இருக்க பிளானுக்கும் வேர்சடைலான டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லலாம். பட் ஓவரால் 4 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பிரச்சனை, இப்போ தான் இந்த ஆஃபர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூவஸ்ட்டாக பண்ணும்போது எந்த ஆஃபர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது ஆழமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் இன்டர்நேஷனல் ரோமிங்கில் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.